எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம மதுரையில பார்த்தீங்கன்னா, சிறப்பா சித்திரை திருநாள் நடந்துன்னு இருக்கு. ஒரு ஒரு நாளும் மீனாட்சியும், சொக்கரும் ஒவ்வொரு வாகனத்துல வந்துன்னு இருக்காங்க. மே 8ஆம் தேதி அன்னைக்கு திருக்கல்யாணம். அதுக்கு பழமுதிர்ச்சோலை முருகன் பக்த சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க 25 வருஷமா அவங்க தான் அதுக்கு மாப்பிள்ளை அழைப்பு விருந்து, கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில போட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு உலக அளவுல வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போறவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா, அந்த திருக்கல்யாண அன்னதானம் சாப்பிடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு வசதியானது. சாப்பிட்டுட்டு எல்லாரும் மொய்யெல்லாம் வேற எழுதிட்டு போவாங்க. அந்த மாரி ஒரு விசேஷமான திருநாள். இதுக்கு என்னன்னாக்கா, யார் வேணாலும் பொருளுதவி செய்யலாம். இவங்க தான், அவங்க தான்ங்கிறது கிடையாது. ஊர் கூடி தானே தேர் இழுக்கணும். அந்த மாரி எத்தன பேர் வந்தாலும் இல்லன்னு சொல்லாம அங்க சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு நம்ம பொருளுதவி செய்யணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, நாளைக்கு மே 4ஆம் தேதி நாளையிலேருந்து ஆரம்பிச்சு, மே 7ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் நீங்க பொருள் வாங்கி போடலாம். அரிசியோ, பருப்போ, காய்கறிகளோ, எண்ணெயோ உங்களால என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன முடியுமோ அத நீங்க வாங்கி போடலாம். அதுக்கு நாங்க எப்படி வாங்கி போடுவோம், வெளியூர்ல இருக்கோமே அப்படின்னா, நீங்க நமக்கு பணம் அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா, உங்க பேர்ல சாமான்லாம் வாங்கி போட்டுட்டு, ரசீத ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சுருவோம். அப்படி இல்ல, நாங்களே நேரடியா அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் நாங்க சொன்னீங்கன்னாலும், நம்பர உங்களுக்கு குடுத்துருவோம். நீங்களே அவங்கள்ட்ட பேசி, நீங்க எப்படி உதவி பண்ணிக்கிறீங்களோ, அந்த மாரியானது செஞ்சுக்கலாம். இந்த கல்யாண விருந்துல உங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். இதுல தர்மம், தானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. கேட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா அது பேரு தானம். இதுல நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க, நம்மளோட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க இதெல்லாம் தானத்துல வந்துரும். தர்மம் அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம குடுக்கறது பேரு தான் தர்மம். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அன்னதானம் பண்ணுங்கங்கிறாங்க. நம்மளும் எங்கெல்லாம் பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மீனாட்சியோட கல்யாணத்துல எல்லாரும் நீங்க அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி அதுல எங்களால பொருள் உதவி பண்ண முடியாது. ஏதாவது வேலை தான் எங்களால செய்ய முடியும் அப்படின்னா, அவங்களும் வீட்லேருந்து அருவாமனையோ, கத்தியோ எடுத்துட்டு வந்தாக்க, அன்னைக்கு மத்தியானம் அதாவது மே மாசம் 7ஆம் தேதி மத்தியானம் 2 மணிலேருந்து காய்கறி நறுக்கிறது, அதுக்கப்புறம் தேங்காய் திருவுறது, அந்த மாதிரியான வேலைகளும் செய்யறதுக்கு வரலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுலேருந்தெல்லாம் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான திருவிழா. இத வந்து எல்லாரும் வந்து வாழ்க்கையில ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். எல்லாரும் மதுரையில சித்திரை திருநாளைக்கு வாங்கோ.